ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். இங்க மழையே வரல, ஆனா வெறும் காவா தண்ணி நிக்குது. பம்பிங் ஸ்டேஷன்ல அப்பப்ப திறந்து விட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் வெறும் காவா தண்ணி தான். இங்க அக்கம் பக்கத்துல எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு பாருங்க. குடிக்கிற தண்ணி ஃபுல்லா வெறும் காவா தண்ணி கலந்து வருது. அப்புறம் எப்படி குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துல உள்பட தொத்துவாதிகளா வரும், குழந்தைங்களா வச்சிருக்கோம். இவங்க எப்ப பார்த்தாலும் சென்னையில வருஷம் மழை பெய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கு, எல்லா இடமும் இந்த மாதிரி தான் இருக்கு. இது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. இது எந்த ஒரு நியூஸ் சேனலும் எடுத்து போட மாட்டாங்க. என்ன போடுவாங்கன்னா அவங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்தாரு, இதை ஆய்வு பண்றாரு, அப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்களே தவிர இந்த விஷயத்தை யாருமே பேச மாட்டாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் கூட இந்த யூடியூப்லயும் சரி, இந்த ட்விட்டர் எல்லா இடத்துலயும் இதுதான் அதுதான் சொல்லிட்டு வாக்குவாதம் தான் கிரியேட் பண்றோம். இந்த கட்சிக்கு அந்த கட்சி சப்போர்ட் பண்ணி தான் பேசுறோம் தவிர இதை பத்தி யாருமே பேச மாட்டோம். அண்ட் ஆக்சுவலா கல நிலவரம் இந்த மாதிரி தான் இருக்கு. பெரிய பெரிய யூடியூபர்லாம் இந்த மாதிரி விஷயத்த மெயினா எடுத்து பேசினாதான் மக்கள் மனசுல இந்த மாதிரி இருக்குன்றது தெரிய வரும். அப்பதான் பெரிய பெரிய அரசியல் கட்சியும் பார்ப்பாங்க. ஏன்னா அதை விட்டுட்டு கூட்டணி, ஸோ இப்போ நம்ம அரசியல் தேர்தல் வரதுனால கூட்டணி பத்தி தான் பேசினா இதை பத்தி யாரும் கட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான். இப்போ நம்ம சும்மா நினைக்கிறோம், ஏஞ்சதுல இருந்து தூங்குற வரையும் காவா தண்ணி தான் இருக்கு அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ அது எவ்வளோ பெரிய கஷ்டமான, அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்து வளர்ற வரையுமே வருஷம் மழை டைம்ல இதை தான் சந்திக்கிறாங்க. ஸோ அப்படின்ற போது அவங்களுக்கு தீர்வே இல்லாத மாதிரி தான் நம்ம இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க.